Hi everyone. In this video, we are going to learn some important keywords that we use in our daily routine. Without these words, our day-to-day communication, especially in the office, would be incomplete. So please go through these words carefully. Along with that, I have also prepared a simple conversation using these words, which will help you understand how to use them in real situations. Try to imitate these sentences like a native speaker in your daily environment. It doesn't matter whether you are fluent in the language or not. With consistent practice, your pronunciation will improve. And while you start speaking Hindi, these sentences will come to you naturally. Also, whenever you learn new words or new sentences, try to say them loud with the people around you. This kind of practice will gradually help you master the language. Right? Before seeing the conversation, welcome to the channel Hindi Polyglots. This is Gopinath Subramaniam. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 3 வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகளை மையப்படுத்தி தான் அந்த கான்வர்சேஷன் இருக்க போகுது. இந்த 3 வார்த்தைகளும் நம்ம ரொட்டீனில் பயன்படுத்தாமல் இருக்க மாட்டோம். சரிங்களா? இந்த கான்வர்சேஷன் வந்து ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால அஃபிஷியலாக என்ன பேசுவாங்க, எப்படி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் கான்வர்சேஷனாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். இந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிற இடத்த மேனேஜ் பண்ண முடியும் ஓரளவுக்கு. சரிங்களா? ரைட். முதல் வார்த்தை வந்து அப். அப் அப்படின்னா இப்போது, இப்பொழுது. அப் இப்பொழுது. ரெண்டாவது வார்த்தை கப். கப்புனா எப்போது, எப்போது. கப் எப்போது. மூன்றாவது வார்த்தை தப். அப்போது. தப் அப்படின்னா அப்போது. சரிங்களா? மூன்றுமே ஒரே மாதிரியான உச்சரிப்பாக இருக்கும். சின்ன வித்தியாசம்தான். அப், கப், தப். இப்போது, எப்போது, அப்போது. சரிங்களா? இதை வச்சு நம்ம கான்வர்சேஷனை பார்ப்போம். வாங்க. आप अभी कहाँ हैं? आप अभी कहाँ हैं? நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள்? ஆப் அபி. அபி அப்படின்னா இப்போது, ரைட் நவ், இப்போது. அப்புன்னு சொல்லுவாங்க, அபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப் அபி கஹா ஹே. நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள்? கஹா அப்படின்னா எங்கே. கஹா ஹே அப்படின்னா இருக்கிறீர்கள். கஹா ஹே. ஆப் அபி கஹா ஹே. நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள்? இந்த ஹிந்தி வார்த்தையை வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுகிற மாதிரி உபயோகப்படுத்தி பாருங்கள். சரிங்களா? ஆப் அபி கஹா ஹே அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து பேசும்போது கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரைட். மே அபி ஆஃபீஸ் மே ஹூ. மே அபி ஆஃபீஸ் மே ஹூ. மே நான், அபி இப்போது, ஆஃபீஸ் மே அலுவலகத்தில், ஆஃபீஸ் மே ஹூ அலுவலகத்தில் இருக்கின்றேன். மே அபி ஆஃபீஸ் மே ஹூ நான் இப்போது அலுவலகத்தில் இருக்கின்றேன். ஆப் கப் ஆயா. ஆப் கப் ஆயா. நீங்கள் எப்போது வந்தீர்கள்? கப். ஆப் கப் ஆயா. நீங்கள் எப்போது வந்தீர்கள்? ஆயா அப்படின்னா பாஸ்டர்ஸ். எப்போது வந்தீர்கள்? ஆப் நீங்கள், கப் எப்போது, வந்தீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மே சுபக் ஆயா தா. மே சுபக் ஆயா தா. நான் காலை வந்தேன், இல்லைன்னா காலையில் வந்தேன். மே சுபக். சுபக் அப்படின்னா காலையில். காலையில் ஆயா தா வந்தேன். மே சுபக் ஆயா தா நான் காலையில் வந்தேன் அப்படின்றார். மீட்டிங் கப் சுரு ஹோகி. மீட்டிங் கப் சுரு ஹோகி. மீட்டிங் எப்போது தொடங்கும்? மீட்டிங் கப் எப்போது, சுரு ஹோகி தொடங்கும். சுரு அப்படின்னா ஆரம்பிக்கிறது, சுரு ஹோகி அப்படின்னா எப்போது ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம். மீட்டிங் கப் சுரு ஹோகி. மீட்டிங் எப்போது தொடங்கும்?
मीटिंग 2 बजे शुरू होगी. मीटिंग 2 बजे. மீட்டிங் 2 மணிக்கு. 2 அப்படின்னா 2, பஜே அப்படின்னா மணி. 2 बजे शुरू होगी ஆரம்பிக்கும். மீட்டிங் 2 बजे शुरू होगी. மீட்டிங் 2 மணிக்கு ஆரம்பிக்கும் இல்லாட்டினா தொடங்கும் அப்படின்றாங்க. ठीक है तब हम मिलते हैं. ठीक है சரி. தப் அப்போது. ஹம் மில்தே ஹே நாம் சந்திப்போம். ठीक है तब हम मिलते हैं. சரி அப்போது நாம் சந்திப்போம் அப்படின்றாங்க. हाँ तब बात करते हैं. हाँ ஆம் இல்லாட்டினா சரி. தப் அப்போது बात करते हैं பேசலாம். हाँ तब बात करते हैं சரி இல்லாட்டினா ஆம் அப்போது பேசலாம் அப்படின்றாங்க. आप अभी फ्री है. आप अभी फ्री है. நீங்கள் இப்போது ஃப்ரீயா இருக்கிறீர்களா. ஆப் நீங்கள். அபி இப்போது. ஃப்ரீ ஹே ஃப்ரீயா இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறார். नहीं मैं अभी काम कर रहा हूँ. नहीं मैं अभी काम कर रहा हूँ. இல்லை. நஹி அப்படின்னா இல்லை. மே நான். அபி இப்போது. காம் கர் ரஹா ஹூம் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் வாசித்து கட்டுறதுனால தனித்தனியாக வார்த்தையை சொல்கிற மாதிரி இருக்குது. இதை கலோக்கியில் பேசும்போது நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுறதே தெரியாது. நை மே அபி காம் கர் ரஹா ஹூம் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் கலோக்கியில் பேசும்போது பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறதுனால உங்களுக்கு தனித்தனியாக காம் கர் ரஹா ஹூம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் பேசும்போது மே காம் கர் ரஹா ஹூம் அவ்வளோதான். நை மே அபி காம் கர் ரஹா ஹூம் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சின்ன சின்ன வார்த்தைகள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா. அந்த ஃப்ளூயன்சி நீங்கள் பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக கான்ஃபிடண்ட்டாக பேசுவீங்க. சரிங்களா. நை மே அபி காம் கர் ரஹா ஹூம் இல்லை நான் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.